வழங்குவோர் சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ். உங்களின் அனைத்து தேவைகளுக்கும் ஒரே ஸ்டோர், சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ். ஷாப்பிங் உலகின் சூப்பர் ஸ்டோர்ஸ் டி நகர், புரஷைவாக்கம், குரோம்பேட்டை மற்றும் போரூர். வாடிக்கையாளர் அனைவருக்கும் கார்த்திகை தீப திருநாள் நல்வாழ்த்துக்கள். வணக்கம். ஒரு முறை வந்தவங்க மறுமுறையும் வரணும், மறுமுறை வந்தவங்க தலைமுறைக்கும் வரணும். அப்படி இருக்கணும் தரமும் விலையும். அதுதான் சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ். வாங்க வந்தவங்க வாடிக்கையாளர் ஆயிடுவாங்க நிச்சயமாக. சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ், எங்கள் சேவை என்றும் உங்களுக்காக. சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ். குமுதம் யூடியூப் சேனல் நேயர்களுக்கு வணக்கம். சினிமா கிசு நிகழ்ச்சியில் தகவல்களை நான் பயில்வான் ரங்கநாதன் தொகுத்து வழங்கி கொண்டிருக்கிறேன். நீரில் கழுவப்பட்ட பொருட்கள் வெள்ளையாகின்றன, ஆனால் கழுவிய நீர் கருப்பாகிறது. அதை போலத்தான் புறம் பேசுபவர்களை நாம் புறம் தள்ளிவிட வேண்டும். நாம் நிச்சயமாக வெற்றி படிக்கட்டில் ஏறுவோம். தண்ணீரில் கழுவப்பட்ட பொருள்கள் வெள்ளையாகின்றன, ஆனால் நீர் கருமையாகிறது. இது எதுக்காக சொல்கிறேன், ஏன் சொல்கிறேன் என்பதை நீங்களே அனுபவத்தில் தெரிந்து கொள்ளுங்கள். உடற்பயிற்சி செய்யும்போது கால் முறிந்த நடிகர் ஜூனியர் என்டிஆர் வழக்கம் போல அவர் உடற்பயிற்சி கூடத்தில் ஜிம்மில் உடற்பயிற்சி செய்து கொண்டிருந்தார். திடீரென்று அவர் கை பிசகியது. இதனால் கை எலும்பு முறிந்தது. உடனடியாக மருத்துவமனைக்கு அழைத்து செல்லப்பட்டார். இப்போது 2 வார ஓய்வில் இருக்க வேண்டும் என்று சொல்லி மருத்துவர்கள் ஆலோசனை சொல்லியிருக்கிறார்கள். இதனால் ஜூனியர் என்டிஆருடைய படப்பிடிப்பு 2 வாரம் ஒத்தி வைக்கப்பட்டிருக்கிறது. சிருஷ்டி டாங்கேயின் ஆசை என்ன? பல படங்களில் நடித்தவர் சிருஷ்டி டாங்கே. தமிழ், தெலுங்கு, மலையாளத்தில் நடித்து கொண்டிருக்கிறார் சிருஷ்டி டாங்கே. சமீபத்தில் அவரை சந்தித்த போது உங்களுடைய ஆசை என்ன என்று கேட்டேன். அப்போது சிருஷ்டி டாங்கே பளிச்சென்று சொன்னார், இந்தி நடிகை ரேகாவினுடைய வாழ்க்கை வரலாற்றை படமாக்கினால் நான் அதில் ரேகாவாக நடிக்க விரும்புகிறேன் என்று சொன்னார் சிருஷ்டி டாங்கே. ரேகாவுடைய வாழ்க்கை வரலாறு ரொம்ப விசித்திரமானது. ஜெமினி நேசனுக்கு பிறந்தவர் தான் ரேகா. ஆனால் வாழ்நாளில் ஒரு முறை கூட ஜெமினி நேசனை அப்பா என்று சொன்னதே இல்லை. இந்த மாதிரி கேரக்டரில் சிருஷ்டி டாங்கே நடிக்க விரும்புகிறார் என்று சொன்னால் என்ன அர்த்தம்? பார்த்து வாங்கணும், பார்த்து வாங்கணும். நகை என்ன அப்படித்தானே? அதுக்கு தான் சரவணா ஸ்டோர் சூப்பர் ஜுவல்லரி. இது அழகா இருக்குன்னு பார்த்தா இதை விட அது அழகா இருக்கும். எங்க நகை வாங்கணும்? சரவணா ஸ்டோர் சூப்பர் ஜுவல்லரி. எந்த நகை வாங்கணும் பாருங்க, பார்த்து வாங்குங்க. சரவணா ஸ்டோர்ஸ் சூப்பர் ஜுவல்லரி. கீர்த்தி சுரேஷின் படு கவர்ச்சியான விளம்பரத்துடன் வெளியான போஸ்டர். மோகன்லாலுடன் கீர்த்தி சுரேஷ் ஜோடியாக நடித்திருக்கிற படம் மரக்காயர். 121 கோடி ரூபாய் செலவில் படமாக்கப்பட்ட மரக்காயர் ஆரம்பத்தில் ஓடிடி தளத்தில் வெளியீடாக இருந்தது. ஆனால் தியேட்டர் அதிபர்கள், நீங்கள் இது பிரம்மாண்டமான படம், நல்ல வசூலை பெறும், எனவே நாங்கள் அதிக தியேட்டர்கள் தருகிறோம், நீங்கள் மரக்காயர் படத்தை தியேட்டர்களில் ரிலீஸ் செய்யுங்கள் என்று சொன்னார்கள். இந்த அடிப்படையில் இப்போது மோகன்லால் கீர்த்தி சுரேஷ் நடித்த மரக்காயர் படம் கேரளாவில் தியேட்டர்களில் வெளியாகிறது. முதல் போஸ்டரே பளிச்சென்று ஜாக்கெட்டு பிரா இல்லாமல், இன்னொரு வாட்டி சொல்கிறேன், ஜாக்கெட்டு பிரா இல்லாமல் கீர்த்தி சுரேஷினுடைய புகைப்படத்துடன் மரக்காயர் படம் விளம்பரம் வந்திருக்கிறது. ரசிகர்கள் எப்போது வரும் என்று ஏங்கிக் கொண்டிருக்கிறார்கள். பளிங்கு சிலை கீர்த்தி சுரேஷ் என்று வலைதளங்களில் வர்ணித்து கொண்டிருக்கிறார்கள் மலையாள ரசிகர்கள். கவலைப்படாதீங்க, தமிழிலும் மரக்காயர் வெளியாகும், நீங்களும் பார்க்கலாம். ஓகேயா? ஜெய்பீம் நிஜ நாயகி பார்வதியிடம் 15 லட்சம் ரூபாய் வைப்பு தொகை வழங்கிய சூர்யா. சில நடிகர்கள் ஆர்ப்பாட்டமாக சொல்லுவார்கள், சிலர் செய்ய மாட்டார்கள், சிலர் பத்திரிகாரெல்லாம் போட்டு கிழிச்சதுக்கப்புறம் செய்வாங்க. இது நடிகருடைய வழக்கம்.
ஆனால் சொன்னதை செய்தவர்கள் பட்டியலில் இடம்பெற்றிருக்கிறார் நடிகர் சூர்யா. ஜெய்பீமில் செங்கேணி என்ற பாத்திரம் வருகிறது. அந்த பாத்திரத்தினுடைய உண்மையான உருவம் பார்வதி. அவர் இப்போது வாழ்ந்து கொண்டிருக்கிறார் விழுப்புரம் அருகே உள்ள ஒரு கிராமத்தில். அவருக்கு 15 லட்சம் ரூபாய் உதவித்தொகை வழங்கப்படும் என்று சூர்யா அறிவித்தார். இதற்கு அடிப்படை காரணமாக இருந்தது மார்க்சிஸ்ட் கட்சி தலைவர்கள் வேண்டுகோள் விடுத்தார்கள். இந்த வழக்கை திறம்பட நடத்தியவர்களில் சந்துருவுக்கு உறுதுணையாக இருந்தவர்கள் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினர். இந்த அடிப்படையில் 10 லட்சம் ரூபாய் வைப்பு நிதி, 5 லட்சம் ரூபாய் அறக்கட்டளை சார்பில் வைப்பு நிதி, மொத்தம் 15 லட்சம் ரூபாய் வைப்பு நிதியை பார்வதி பேருக்கு வைத்து அந்த தொகையை மார்க்சிஸ்ட் கட்சி தலைவர் பாலகிருஷ்ணன் மூலம் வழங்கினார் சூர்யா. மார்க்சிஸ்ட் கட்சி தலைவர் பார்வதியிட்ட கொடுக்குறாரு, கையை கட்டிட்டு நிற்கிறாரு சூர்யா. இங்குதான் சூர்யாவுடைய மனிதாபிமானத்தை நாம் பாராட்டுவோம், வாழ்த்துவோம். குமுதம் யூடியூப் சேனல் சார்பிலும் உங்கள் சார்பிலும். பாத்தீங்களா, ஒரு ட்ரெஸ் நமக்கு ரொம்ப பிடிச்சிருந்தா ஒரு நிமிஷமாவது நின்னு பார்த்து ரசிப்போம்ல. விலை கம்மியா இருந்தா 1 வாங்க போன 2 வாங்கி வந்த, அதானே? அப்படி வாங்கினத அட்லீஸ்ட் 3 பேர்கிட்டயாவது சூப்பரா இருக்கான்னு கேட்டு வாண்டடா பாராட்டு வாங்குவோம்ல. கேட்டா மட்டும் போதுமா? சிக்கு 4 செல்ஃபி எடுத்து நாடு முழுக்க அனுப்பணும்ல. அதுக்குதான் சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ் 1 2 3 4 அத்தனையும் நடக்கும் இங்க போ. Super Saravana Stores. சபாபதி போஸ்டர் சந்தானத்துக்கு எதிர்ப்பு குவிகிறது. எப்போவுமே ஒரு படம் சர்ச்சைக்குள்ளாகும் பொழுது அந்த படத்தை பலர் விரும்பி பார்ப்பார்கள், வசூல் ஏறும். அந்த அடிப்படையில் ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் வெளியிட்டாரா என்பது தெரியவில்லை. ஆனால் இது ஒரு சர்ச்சைக்குரிய போஸ்டராக மாறிவிட்டது. அதில் என்ன போட்டிருக்காருன்னா, தண்ணீருக்காக போராடுவோம் வாருங்கள் என்ற போஸ்டரில் சந்தானம் சிறுநீர் கழிப்பதை போன்ற ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் வெளியிட்டிருக்காரு. இது உண்மையிலே கண்டனத்துக்குரியது. ஏன்னா காவிரி பிரச்சனையில் ஒவ்வொரு முறையும் நாம் கோர்ட்டுக்கு போக வேண்டியிருக்கு, மத்தியஸ்தம் பண்ண வேண்டியிருக்கு, போராட்டம் பண்ண வேண்டியிருக்கு. அதுக்கப்புறம் தான் நான் பெங்களூரான் தண்ணி விடுறான். அதுவும் மழை பெஞ்சு ஓவர்ஃப்ளோ ஆன தண்ணி தான் விட்டுக்கிட்டு இருக்கான். இந்த சூழ்நிலையில் தண்ணீருக்காக நாம் நடத்தும் காவிரி போராட்டத்தை கிண்டல் செய்கிற வகையில், நக்கல் செய்கிற வகையில் சந்தானம் அந்த போஸ்டரில் சிறுநீர் கழிப்பதை போன்ற காட்சி அல்லது போஸ்டர் கண்டனத்துக்குரியது தான். இதை பல அரசியல் கட்சிகள் கண்டனம் தெரிவித்து வருகின்றன. கூடுதலாக ஒரு கட்டத்துக்கு போய் என்ன சொல்லிட்டார் ஒருத்தர், நாங்கள் சந்தானம் நடித்த சபாபதி தியேட்டர்கள் முன் கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்துவோம் என்று சில அரசியல் கட்சிகள் அறிவித்துள்ளன. சபாபதி படத்தினுடைய இசை வெளியீட்டு விழா சமீபத்தில் நடந்தது. அதில் ஒரு திடுக்கிடும் தகவலை சொன்னார் சபாபதி. இது வஞ்ச புகழ்ச்சி அணியா மெய்யா என்பது விவாதத்துக்குரியது. இவரும் அந்த படத்தினுடைய தயாரிப்பாளரும், சபாபதி படத்தினுடைய தயாரிப்பாளரும் ஒரு நிறுவனத்தில் வேலை பார்த்துருக்காங்க. அங்கே இவங்களுக்கு சம்பளம் பத்தலை. இவங்கள வச்சு தான் அந்த நிறுவனம் வாழ்ந்துக்கிட்டு இருக்குது. ஏப்பா நம்ம 2 பேரும் போயிட்டோம்னாக்கா இந்த நிறுவனம் க்ளோஸ் ஆகிரும், அவங்க பாடம் புகட்டணும். அதனால் 2 பேரும் ஒரே நேரத்தில் நம்ம வேலையை விட்டு நின்றுவோன்னு சொல்லி சந்தானம் வேலையை விட்டு நின்றுட்டு ஏய் வா வா அப்படின்ட்டு இருக்காரு. அந்த ஃப்ரெண்டு என்ன சொல்லியிருக்காரு, ஏய் எனக்கு வேறு வழி தெரியலடா, நான் வேலையை விடலடா, என்னடா அவசரப்பட்டுட்டியே அப்படின்னு சொல்லியிருக்காரு. இப்போது அந்த ஃப்ரெண்டு சபாபதியை வச்சு படம் எடுத்திருக்காரு. படம் எடுத்த உடனே இப்போ ஒரு ரிலீஸுக்கு ஒரு வாரத்துக்கு முன்னால், அதாவது இசை வெளியீட்டு விழாவுக்கு முந்தின நாள், ரொம்ப பயமாக இருக்குடா, கஷ்டமாக இருக்குடா, காசே இல்லைடா, எப்படிடா படத்தை வெளியிடுறோன்னு பயமாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காரு. டேய் அவசரப்பட்டுட்டேன்னு நினைக்கிறியோ அப்படின்னு சந்தானம் பழைய டைலாக்கை சொல்லி அந்த தயாரிப்பாளர் முன்னாள் நண்பரை கிண்டல் பண்ணியிருக்காரு. அது மட்டும் இல்லை, அந்த படத்துக்கு நிதியுதவி செய்தவர் மதுரையில் பிரபல விநியோகஸ்தரும் ஃபைனான்சியருமான அன்புச்செழியன். அவர் ஃபைனான்ஸ் பண்ணியிருக்காரு. ஃபைனான்ஸ் பண்ணவருக்கு திருப்பி பணத்தை கொடுக்க முடியல, வேறு வழி இல்லை, நானே வெளியிடுறேன் என்று சொல்லிவிட்டார். ஆனால் இதில் ஒரு சிக்கல் இருக்குது. 50 லட்சம் ரூபா வீட்டை அடமானம் வச்சு படத்தை எடுத்திருக்காரு தயாரிப்பாளர். அந்த தயாரிப்பாளருக்கு 50 லட்ச ரூபா யார் கொடுக்குறது? இந்த படம் அதிகமாக வசூல் பண்ணாதான் அவர் ஏதாவது தேரும், இல்லைன்னா கோவிந்தா கோவிந்தா. ஆனால்
ஒரு தயாரிப்பாளர் கஷ்டப்படுறாரு, அதை சிரிச்சுக்கிட்டே பேசினார் பாருங்க சந்தானம். அங்கே தான் எனக்கு சந்தேகம் வந்துச்சு. மோனே பழி வாங்கிட்டியே சந்தானம். பிக் பாஸ் போன்ற நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள மாட்டேன். நடிகை பூமிகா தடாலடி அறிவிப்பு. நடிகை பூமிகா பல தமிழ் படங்களில் நடித்தவர், இந்தி படங்களில் நடித்திருக்கிறார். அவர் பாரத் தாக்கூர் என்ற யோகா ஆசிரியரை காதலித்து திருமணம் செய்து கொண்டவர். அந்த பாரத் தாக்கூருங்கிறவர்கிட்ட யோகா கற்றுக்க போயிருக்காரு. யோகாவில் மயங்கி, யோகாவில் மட்டுமல்ல யோகா ஆசிரியரிடம் மயங்கி திருமணம் செய்து கொண்டார். இப்போது மிகச்சிறந்த யோகா பயிற்சி நிலையை நடத்தி கொண்டிருக்கிறார் பூமிகா. நல்ல வேடங்கள் கிடைத்தால் மட்டுமே நடிப்பேன் என்று பிடிவாதமாக பல படங்களில் நடிக்காமல் சினிமாவை விட்டு ஒதுங்கி இருக்கிறார். அவர்கிட்ட போய் ஒரு பத்திரிகையாளர் பிக் பாஸ் போன்ற நிகழ்ச்சியில் கலந்து கொள்கிறீர்களா என்று கேட்டதற்கு, சத்தியமாக எத்தனை கோடி கொடுத்தாலும் நான் பிக் பாஸ் போன்ற நிகழ்ச்சியில் பங்கேற்க மாட்டேன். ஏனென்றால் எனக்கு மானம் சூடு சொரணை இருக்குது, நான் தைரியம் உள்ளவள். நான் அப்படி சினிமாவில் நடிக்கலாமே தவிர இப்படி பிக் பாஸுக்குள்ளே போய் சண்டை போடுறது, லவ் பண்ணுற மாதிரி நடிக்கிறது, இதெல்லாம் சீச்சு அது நமக்கு சரிப்பட்டு வராதுங்க என்று சொன்னார் பூமிகா. உண்மையை சொன்ன பூமிகாவுக்கு சபாஷ். அரசியலில் குதிக்கும் பிரபல வில்லன் நடிகர் சோனு சூட், ஒஸ்தி, தேவி ஆகிய படங்களில் வில்லனாக நடித்தவர். கிட்டத்தட்ட கொஞ்சம் அமிதாப் பச்சன் மாதிரியே இருப்பார். நல்ல வளர்த்தியான ஆள். வில்லனுக்கு ஆஜானுபாகமான உருவம், மிரட்டலான உருவமும் கூட. சோனு சூட்டு படங்களில் தான் வில்லன் நடிப்பார் தவிர நிஜ வாழ்க்கையில் ஒரு கதாநாயகன். இப்போ தமிழ்நாட்டிலிருந்து மும்பைக்கு போகிறதுக்கு அவர் தான் சொந்த செலவில் இங்கே உள்ள தொழிலாளர்களுக்கு டிக்கெட் எடுத்து கொடுத்து சாப்பாடும் கொடுத்து உதவினார். அதே மாதிரி கொரோனா சமயத்தில் பல நிவாரண உதவிகளை நேரடியாக செய்தார் சோனு சூட்டு. ஆனால் அதே சமயத்தில் பாஜகவுக்கு இந்த விஷயம் ஒன்றும் பிடிக்கலை. ஏன் இந்த ஆள் வேறு தனியாக பண்ணிக்கிட்டு இருக்கான் அப்படி என்று கொஞ்சம் பாஜகவுக்கு எரிச்சல். இதன் காரணமாக சமீபத்தில் அவர் பஞ்சாபில் நடக்கவிருக்கிற சட்டமன்ற தேர்தலில் போட்டியிட தீர்மானித்திருக்கிறார். அவர் அரசியலில் குதிப்பது உறுதியாகிவிட்டது. காங்கிரஸில் சேர்ந்து போட்டியிடப் போகிறாரா, ஆம் ஆத்மியில் சேர்ந்து போட்டியிடப் போகிறாரா என்பது தெரியவில்லை. சோனு சூட்டு காங்கிரஸில் சேருவாரா அல்லது ஆம் ஆத்மியில் சேருவாரா என்பதை தீர்மானிக்க வேண்டியது சோனு சூட்டு தான். ஆனால் அரசியலில் இறங்குறது உறுதி என்பதை அறிவித்து விட்டார் சோனு சூட்டு. நேயர்களே, மீண்டும் இதே நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை வணக்கமும் நன்றியும். வாழ்க வளமுடன். சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ் 50வது ஆண்டு பொன்விழா கொண்டாட்டம். எத்தனையோ கொண்டாடலாம். சாதாரணமா ஆரம்பிச்சு இப்ப சூப்பரா வளர்ந்த சாதனையை, 50 ஆண்டு கால சேவையை நாங்கள் கொண்டாடுறது உங்களுடைய ஆதரவையும் அசைக்க முடியாத நம்பிக்கையையும். இது என்றுமே மாறாது. Super Saravana Stores. இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ். உங்களின் அனைத்து தேவைகளுக்கும் ஒரே ஸ்டோர், சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ். ஷாப்பிங் உலகின் சூப்பர் ஸ்டோர்ஸ், டி நகர், புரஷைவாக்கம், குரோம்பேட்டை மற்றும் போரூர். வாடிக்கையாளர் அனைவருக்கும் கார்த்திகை தீப திருநாள் நல்வாழ்த்துக்கள்.